வாயு தொல்லையினால நமக்கு அங்கங்க அப்பப்போ பிடிச்சிக்குது. சில நேரம் நெஞ்சில பிடிக்குது, அப்படியே நெஞ்சுக்கு பின்னாடி ஷோல்டருக்கு பின்னாடி பிடிச்சிக்குது, இடுப்புல பிடிச்சிக்குது. இந்த வாயு வந்து உடம்பு ஃபுல்லா டிராவல் பண்ணி அங்கங்க பிடிச்சிக்குது. அதுவும் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டா அதிகமா பிடிப்பு ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்போ இந்த ஏர் பிரச்சனை வந்து தீர்க்கறதுக்கு வழியே இல்லையா? ஏற்கனவே கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு. அதிகமா வாயு பிரியுது. அதிகமா ஏப்பம் வருது. அந்த நேரத்துல எனக்கு தசை பிடிப்புகள் அதிகமா வருது. வாயு பிடிப்பு எனக்கு பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாயு பிடிப்புக்கும், தசை பிடிப்புக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வாயு எப்படி டிராவல் பண்ணி உங்க தசைகளுக்குள்ள போயிட்டு அந்த தசைகள பிடிக்க வைக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்ம மேக்ஸிமம் ஏப்பம் வர்றதுக்கான காரணம். அதிகமா ஏப்பம் வருது அப்படின்னா, அதுக்கான காரணம் நம்ம வாய் வழியா காத்த விழுங்குறது. நம்ம பேசும்போதோ, சிரிக்கும்போதோ, சாப்பிடும்போது நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டோம்னாலோ, இந்த மாரி நெறைய நேரத்துல வந்து நம்ம காத்த வந்து விழுங்கிருவோம். விழுங்கும்போது அந்த காத்து உள்ள போகாது, திருப்ப வெளியில வந்துரும். வெளியில அனுப்பிடும் நம்ம உடம்பே. சோ இதுதான் வந்து நமக்கு ஏப்பமா வருது. அதே மாதிரி பின்னாடி வாயு பிரியறது. சோ இது வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு சிலர் சவுண்டா வந்துரும். கூட்டத்துல இருக்கும்போது சவுண்டா வந்துரும். சோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து தப்பாவே எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளுக்கு 14ல இருந்து 23 முறை வாயு பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு. இது